ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரெஷர் மோல்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெஷர் மோல்டிங்கை பொறுத்தவரை நம்ம 2 டைப்பில் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் மோல்டிங், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் மோல்டிங். லோ ப்ரெஷர் மோல்டிங்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெக்னிக்கல் வைஸ்மே ரொம்பவே ஈஸியான மெத்தட். அதுவே ஹை ப்ரெஷர் மோல்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதை பற்றி அப்படியே கண்டினியூஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் மோல்டிங் மிஷின். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செட்டப்லாம் கிடையாது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டர் இருக்குது. ஹீட்டரில் வந்து நம்ம தேவையான மெட்டீரியல் சீட்டை வச்சு ஒரு குறைஞ்ச அளவில் நம்ம வந்து மேலே வந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த மோல்டு மேலே நம்ம வந்து அவுட்புட் எடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 days யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஷர் மோல்டிங் மிஷின் தான். இது பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் மோல்டிங்கில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். லோ ப்ரெஷர் மோல்டிங்கை பொறுத்தவரை மெட்டீரியல் சீட் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சீட்டை வந்து மோல்டு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த மோல்டை வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு நார்மல் ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதாவது அதிகபட்சமாக ப்ரெஷர் கொடுக்காம நார்மல் ப்ரெஷர் கொடுத்து ஒரு சின்ன மோட்டரை வச்சோ இல்லை கைனாலேயோ ப்ரெஷர் கொடுத்து அவுட்புட் எடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் மோல்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இதுவே ஹை ப்ரெஷர் மோல்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் வைஸ் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி காம்பனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆனால் லோ ப்ரெஷர் மோல்டிங்கை பார்த்த வரைக்கும் ஒரு ஹீட்டர் இருக்குது, மோல்டு இருக்குது, சம் மோட்டர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டோட முடிஞ்சிடும். சிம்பிள் செட்டப் தான் உங்களுக்கு, ஓகேங்களா. ப்ரோக்ராம் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் மோல்டிங் மிஷின். ஹை ப்ரெஷர் மோல்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங்காக இருக்கட்டும், இல்லை வேக்கம் மோல்டிங்காக இருக்கட்டும், இல்லை கம்ப்ரஷன் மோல்டிங்காக இருக்கட்டும், இதில் வந்து ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகி அது மூலமாக வந்து அவுட்புட் எடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் மோல்டிங் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் எடுத்துக்கலாம். அது மூலியமாக நம்ம வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஹை ப்ரெஷர் மோல்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சேம் தான் உங்களுக்கு வேக்கம் மோல்டிங்காக இருக்கட்டும், ப்ளோ மோல்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அது சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு மிஷினோட ப்ராசஸ் மட்டும் மாறும், ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் எடுத்துக்கலாம். இன்ஜெக்ஷன் மோல்டிங்கை பொறுத்தவரை ஒரு மிஷினை பொறுத்தவரை நமக்கு கிளாம்பிங் யூனிட்னு ஒரு யூனிட் இருக்குது, இன்ஜெக்ஷன் யூனிட்னு ஒரு யூனிட் இருக்குது. கிளாம்பிங் யூனிட்டை பொறுத்தவரை கிளாம்பிங் யூனிட்டில் தான் உங்களுக்கு வந்து மோல்டு வந்து கிளாம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவே இன்ஜெக்ஷன் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் இருக்குது, ஹாப்பர் இருக்குது, உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய நாசில் இருக்குது, இன்ஜெக்ஷன் ஜோன் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக இருக்குது. இதை பற்றி நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து அதோட பார்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். அதாவது நம்ம வந்து ப்ரெஷர் மோல்டிங்கை பொறுத்தவரை இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் தான் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் ப்ரெஷர் மோல்டிங் அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜெக்ஷன் சைடு தான் கொடுப்பாங்க. இன்ஜெக்ஷன் சைடில் வந்து ப்ரெஷர் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் ஹெட் மூலமாக நமக்கு எந்த அளவு ப்ரெஷர் தேவையோ அது வந்து நம்ம கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. இங்கே தான் அந்த ப்ரெஷர் ஹெட் இருக்குது. உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பிக்சர் கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு கண்டினியூஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிஷினோட பார்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத கண்டினியூஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைராய்டு, மோல்டு, மூவல் பிளேட்டன், கண்ட்ரோலரு, ஸ்டேஷனரி பிளேட்டன், இது வந்து மூவ் பண்ணக்கூடியது, ஸ்க்ரூ பொசிஷன் இண்டிகேட்டர். இந்த ஸ்க்ரூ பொசிஷன் இண்டிகேட்டரில் தான் நம்ம வந்து ப்ரெஷர் ரேட் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து செட் பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த ஸ்க்ரூ பொசிஷன் இண்டிகேட்டர் மூலமாக நம்ம வந்து ப்ரெஷர் வந்து இன்ஜெக்ட் ஆகக்கூடியது வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குங்கிறத வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். நாசிலு, பேரல், ஹீட்டர் பேண்ட்ஸு, ஹாப்பரு, ஸ்க்ரூ மோட்டாரு, தெர்மோலேட்டர். இதை வந்து இன்னொன்று வந்து எம்டிசின்னு சொல்லுவாங்க. அதாவது மோல்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் அப்படிங்கிறதுன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா மூவல் பிளேட்டன் அண்ட் ஸ்டேஷனரி பிளேட்டன் இருக்குது. அந்த மூவல் பிளேட்டன் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணக்கூடியது, ஸ்டேஷனரி பிளேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஸ்டேஷனரியாக இருக்கக்கூடியது. இதுதான் பேக் ப்ரெஷர் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது நம்ம வந்து ஒரு பேக் ப்ரெஷர் கண்ட்ரோலர் கொடுத்தா அது மூலமாக வந்து உள்ளேக்கு வர ப்ரெஷர், அதாவது காற்று மூலமாக தான் கொடுக்க போகிறோம். அந்த ஏர் வந்து எந்த அளவு ப்ரெஷரில் உள்ளேக்கு கொடுத்து அந்த வந்து ஸ்க்ரூ வந்து ரொட்டேட் ஆகி உள்ளேக்கு வந்து மோல்டன் வந்து எவ்வளோ இன்ஜெக்ட் ஆகுங்கிறத பற்றி தான் அந்த இது வந்து இருக்க போகுது. இதில் வந்து உங்களுக்கு மிஷின் செட்டப்லேயே வந்து பேக் ப்ரெஷர் எவ்வளோ செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்துடும். அது வந்து ப்ரோக்ராம் வைஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இது வந்திங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரெஷர் மோல்டிங் மிஷினு. இந்த இதான் ப்ரெஷர் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே அதாவது ஸ்க்ரூ இண்டிகேட்டரோட உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு அந்த ப்ரெஷர் ஹெட். இது மூலமாக தான் நம்ம வந்து ஏரை உள்ளேக்கு வந்து இன்டேக் கொடுத்து அது மூலமாக நம்ம வந்து ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ணி உள்ளேக்கு வந்து மோல்டை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம்.
அந்த காம்பனன்ட்ஸில் மிஷினில் என்னென்ன இருக்குது, காம்பனன்ட்ஸாக மிஷின் பார்ட்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிறத பற்றி கண்டினியூஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தைராய்டு. இந்த தைராய்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில தான் வந்து மோல்டு வந்து கிளாம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாரி மூவல் பிளேட்டன்ல வரக்கூடியது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்ல, அதில வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரப்போகுது. அந்த மூவல் பிளேட்ல தான் அந்த தைராய்டு இருக்கு. இந்த தைராய்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மோல்ட வந்து ஹோல்ட் கிளாம்ப் பண்ணுறதுக்கு, மோல்ட வந்து மூவ் பண்ணுறதுக்கு, அது தொறந்து மூடுறதுக்கு, ஓப்பன் பண்ணி மூடுறதுக்காக தான் இந்த வந்து தைராய்டு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோல்டு. மோல்ட பொறுத்தவரை கேவிட்டி சைடு அண்ட் கோர் சைடு 2 சைடா பிரிக்கலாம். இந்த கேவிட்டி சைடுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எஜெக்ட் ஆகி வரக்கூடிய ஃபைனல் அவுட்புட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கேவிட்டி சைடில் தான் இருக்கு. ஆனால் இந்த கோர் சைடில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோர் பின்ஸ், சப்போஸ் ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டிசைன் இருக்குன்னு வைங்க, அதில் ஸ்மால் ஹோல்ஸ் இருக்குது, அதோட டிசைன்லாம் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கோர் சைடில் தான் வரும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷிங் வந்து ஸ்மூத்தாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் சைடு, அது எல்லாமே இந்த கோர் சைடில் தான் உங்களுக்கு வரும். அது வந்து உங்களுக்கு கேவிட்டி சைடில் வராது. இந்த கோர் சைடில் தான் உங்களுக்கு கோர் பின் எல்லாமே வரும். உங்களுக்கு கேவிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஜெக்ஷன் பின்ஸ் இருக்கு. மோல்டோட பார்ட்ஸ் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோல்டோட மூவல் அண்ட் ஸ்டேஷனரி பிளேட்ஸ். இந்த மூவல் பிளேட்ஸில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு எஜெக்ஷன் பின் எல்லாமே வரும். அதுவே ஸ்டேஷனரி பிளேட்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோர் சைடுன்னு சொல்லுவாங்க. கோர் சைடு, கேவிட்டி சைடுன்னு பிரிச்சுக்கலாம். இதில் மூவல் சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேவிட்டி சைடு இருக்கும். அதுவே ஸ்டேஷனரி சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கோர் சைடு இருக்கும். மோல்டோட கோர் சைடு அண்ட் கேவிட்டி சைடு. இதான் மிஷினோட கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் மூலமாக தான் நமக்கு வந்து இப்போ சப்போஸ் ஒரு ப்ராசஸ் போடுறீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் செட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ப்ரெஷர் செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது 3மே நீங்கள் வந்து ஹோல்டிங் டைமில் செட் பண்ணிக்கலாம். ஹோல்டிங் டைம் நீங்கள் செப்பரேட்டாக செட் பண்ணுற மாதிரி ஹோல்டிங் டைமும் செப்பரேட்டாக செட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் செட் பண்ணுற மாதிரி ஹோல்டிங் ப்ரெஷர் செட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பேக் ப்ரெஷர் வந்து இதில் வந்து அடிஷ்னலாக செட் பண்ணிக்கலாம். இந்த பேக் ப்ரெஷர் மூலமா தான் நம்ம வந்து ஸ்க்ரூவில் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் அப்ளை ஆகணும், அந்த ப்ரெஷர் மூலமா உள்ளேக்கு இன்ஜெக்ட் ஆகக்கூடிய மெட்டீரியலோட ஃப்ளோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் செலெக்ஷன். நம்ம வந்து ப்ரெஷர் மோல்டிங்கை பொறுத்தவரை நம்ம வந்து 3 டைப்பான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து தெர்மோசெட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், தெர்மோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டோமர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய மோல்டை பொறுத்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் வந்து தெர்மோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலில் போய் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மோல்டோட கோர் பின் ஆர் எஜெக்ஷன் பின் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகி உடஞ்சி போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதுவே தெர்மோசெட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல போய் நீங்கள் எலாஸ்டோமரோ தெர்மோ பிளாஸ்டிக்கோ நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது வந்து மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் ப்ராடக்ட் கூல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோல்டன் ஸ்டேஜில் வந்து அந்த மெட்டீரியல் எல்லாமே அந்த கோர் பின்னில் வந்து ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் எந்தெந்த மோல்டுக்கு எந்தெந்த மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணணுமோ அந்தந்த மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அதுக்கான ப்ராப்பர் அப்ரூவல் இருக்கணும், ப்ராப்பர் ப்ராசஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி இல்லாட்டா உங்களுக்கு வந்து மோல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணக்கூடிய ஓவன். இந்த ஓவன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஹாப்பரில் வந்து மெட்டீரியல் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம ஹீட்டர் ஜோனில் இருக்க அதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணுறோம்னு வைங்க. சப்போஸ் நான் வந்து இப்போ எனக்கு வரக்கூடிய ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து ஒரு 220, 230 அந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. ஆனால் எனக்கு வந்து நான் ரேபிட் ஹீட் பண்ணால் என்ன ஆகும், அந்த மெட்டீரியலோட தன்மைகள் வந்து பாதிக்கப்படும். அந்த ரேபிட் ஹீட்டை வந்து நான் தடுக்கிறதுக்காக தான் அந்த ப்ரீஹீட் பண்ணுறேன். ப்ரீஹீட் பண்ணி இப்போ எனக்கு 150, 160 வந்து எனக்கு டெம்பரேச்சரில் வந்து எனக்கு ஃபைனல் மோல்டிங்கில் வந்து எனக்கு இன்ஜெக்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் இருக்கணும்னா, நான் அதுக்கு முன்னாடி அது ஒரு 100 டிகிரி செல்சியஸ் ஆர் 120 டிகிரி செல்சியஸ் ஆர் 80 டிகிரி செல்சியஸ் எனக்கு தேவையான அந்த ரெக்யூர் டெம்பரேச்சருக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி அந்த மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்காக தான் அந்த ப்ரீஹீட் பண்ணுறக்கூடிய ஓவன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க மோல்டிங்கை பொறுத்தவரை. இது வந்து ஹாப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் மெட்டீரியல் ஸ்டோரேஜ் டேங்க்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி சப்போஸ் நீங்கள் மிஷினை வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் மெட்டீரியல் இதில் அந்த ஹாப்பரில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓவனில் வந்து ப்ரீஹீட் பண்ணக்கூடிய அவசியம் தேவையில்லை. நீங்கள் ஹாப்பர்லேயே போட்டு ஹாப்பர்லேயே டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவு டெம்பரேச்சர் இருக்குன்னா 100 டிகிரி வேணும், 120 டிகிரி வேணும், அந்த மாதிரி நீங்கள் ஓவனில் செட் பண்ணுறதுக்கு பதிலாக இதுலேயே நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சப்போஸ் மிஷின் வந்து ஐடியலாக இருக்க போது அந்த மாதிரி பிளானில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஹாப்பர்லேயே டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செட் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் இப்போ நீங்கள் ஓவனில் செட் பண்ணி இதில் கொட்டக்கூடிய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஓவனில் வந்து 120 டிகிரி 100 டிகிரியில் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டீங்க அந்த
மெட்டீரியல் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டீங்க. அந்த ப்ரீஹீட் பண்ண மெட்டீரியலோட டெம்பரேச்சர் அந்த 120யோ 100 டிகிரியோ 80 டிகிரிலையோ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த ஹாப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் யூனிட். இது பார்த்தீங்கன்னா நாசலுக்கு முன்னாடி இருக்குது. இந்த யூனிட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் ஹீட்டர்ஸ் வந்து 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம். அதாவது ஜோன் சொல்லுவாங்க, ஹீட்டிங் ஜோனு. 1 ஜோன், 2 ஜோன், 3 ஜோன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எத்தனை நாளுக்கு ஜோன் சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹீட்டர் இருக்குது. அது பெரிய பெரிய மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டேஜ் 6 ஸ்டேஜ் வரையும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே சின்ன மிஷின் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்குது இந்த ஹீட்டர் ஜோனு. இதில் வந்து ஹீட்டரை யூஸ் பண்ணி அந்த ஹீட்டர் மூலியமாக தான் உள்ளே ஹாப்பர்லேருந்து உள்ளே ஸ்க்ரூ பொசிஷன் மூலமாக உங்களுக்கு இன்ஜெக்ட் ஆகி வரக்கூடிய மெட்டீரியல் வந்து இந்த ஹீட்டர் மூலியமாக தான் உங்களுக்கு மோல்டன் ஸ்டேஜுக்கு போகுது. மோல்டன் ஸ்டேஜ் அந்த உருகி போகிற ஸ்டேஜுக்கு உங்களுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஸ்க்ரூ அண்டு ஸ்க்ரூ பொசிஷன் இண்டிகேட்டர். இந்த ஸ்க்ரூ பொசிஷன் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளேக்கு வந்து எந்த அளவுக்கு மெட்டீரியல் வந்து இன்ஜெக்ட் ஆகுது அதை பற்றி நம்ம கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் லெவல்லே வந்துருச்சு. அட் த சேம் டைம் இந்த ஸ்க்ரூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோல்டான மெட்டீரியல் இருக்குது. அதை அப்படியே சும்மா உள்ளே பின்னாடி பேக் ப்ரெஷர் கொடுத்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும், கட்டி கட்டியாக லம்ப்ஸ் மாதிரி, அதாவது கட்டின்னு சொல்லுவாங்க. மோல்டிங் பொறுத்தவரை லம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மோல்டன் ஆகிற மெட்டீரியல் வந்து ஸ்மூத்தாக இல்லாமல், அதாவது லிக்யூடாக இல்லாமல் அப்போ அங்கங்கே கட்டியாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் அந்த கட்டியோட உள்ளே உங்களுக்கு இன்ஜெக்ட் ஆனால் என்ன ஆகும், நாசில் வந்து உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி மோல்டுக்குள்ளே போகிறதுனால கோர் பின்னாக இருக்கட்டும், கேவிட்டி பின்னாக இருக்கட்டும், ஏதாவது டேமேஜ் ஆகி உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூ பொசிஷன் இண்டிகேட்டர் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ரொட்டேட் ஆகிறதுனால அந்த மோல்டான உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மோல்டர் ஸ்டேஜ்லேயே, அதாவது உரிய நிலையிலே இருக்கிறதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நாசில். அந்த உருகின மெட்டீரியல், மோல்டான மெட்டீரியல் எல்லாமே இந்த டெம்பரேச்சர் ஜோன், அதாவது ஹீட்டர் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஸ்க்ரூ பொசிஷன் இண்டிகேட்டர் மூலமாக அந்த நாசில் வழியாக தான் மோல்டுக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகுது. இந்த நாசில் பொறுத்தவரை அந்த டயாவை பற்றி உங்களுக்கு பல்வேறு டைப்புகள் இருக்குது. அந்த டைப்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டிசி. இந்த எம்டிசிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோல்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. அதாவது மோல்டோட டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது வந்து வாட்டர் லைன் கொடுப்பாங்க. அதாவது மோல்டை பொறுத்தவரை வாட்டர் லைன் கொடுப்பாங்க. இன்னில் கொடுப்பாங்க, இல்லைன்னா அவுட்டில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த அவுட்டு கொடுக்கக்கூடிய அந்த வாட்டர் லைனு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கேவிட்டி சைட் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கோர் சைடு கொடுப்பாங்க. அதாவது மோல்டில் சொல்கிறேன், மோல்டில் கேவிட்டி சைடு, கோர் சைடு இருக்குது. அதில் வந்து வாட்டர் லைன் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதாவது அந்த அங்கங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பைப் சொருகிற மாதிரி உங்களுக்கு நாசல்லாம் இருக்குது. அது மூலியமாக நீங்கள் வந்து இங்கே இப்போ வாட்டர் லைன் கொடுத்துக்கலாம். அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த மோல்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் யூஸ் ஆகும். இந்த மோல்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் நம்ம கொடுக்கக்கூடிய வாட்டரோட டெம்பரேச்சர், சப்போஸ் உங்களுக்கு மோல்டில் வந்து இப்போ நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க, அதாவது ஹீட்டரை தாண்டினோடனே என்ன ஆகும், பிளாஸ்டிக் வந்து சம்டைம் ரேபிட் கூல் ஆயிரும். ரேபிட் கூல் ஆகிறதுனால என்ன ஆகும், டக்குன்னு உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகாமல் பாதியிலே நின்ற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிற்கிற நேரத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உள்ளேக்கு வந்து அவுட்டரில் தான் இருக்குது மோல்டு. அதாவது ஹீட்டருக்கு அவுட்டரில் இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரேபிட் கூலாகி ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டுக்குள்ளே வந்து கவர் ஆகாமல் உங்களுக்கு பாதியிலே நின்று போய் மோல்டோட அவுட்புட் வந்து உங்களுக்கு பாதி ப்ராடக்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, அந்த ரேபிட் கூலிங்கை குறைக்கிறதுக்காக அந்த மோல்டோட டெம்பரேச்சர் 120 இருக்கட்டும், இல்லை 100 இருக்கட்டும், அதாவது எந்த அளவுக்கு வாட்டர் நம்ம டெம்பரேச்சர் தேவையோ அதை செட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் 60 செட் பண்ணுவாங்க, 80 செட் பண்ணுவாங்க, 85, 90 எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணி அது மூலமாக மோல்டோட டெம்பரேச்சர் வந்து ஒரு மினிமமில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து ரேபிட் கூலிங்கை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த மோல்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக முன்னாடியே சொன்ன மாதிரி பேக் ப்ரெஷர். இந்த பேக் ப்ரெஷர் வந்து வால்வு மூலியமாக நம்ம வந்து உள்ளேக்கு கொடுக்கக்கூடிய ஆகக்கூடிய அந்த ஏரோட ப்ரெஷரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ப்ரோக்ராமைஸே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வால்வுன்னு வந்து நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் போய் மேனுவலாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போனா ப்ரோக்ராமிஸே டிஜிட்டலாகவே வந்துருச்சு. நீங்கள் வந்து மானிட்டரில் வந்து எனக்கு வரக்கூடிய ஏரோட பேக் ப்ரெஷர் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு, 2 ப்ரெஷர் இருக்குன்னு, 3 ப்ரெஷர் இருக்குன்னு, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது 2 பார் 3 பார்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் பிஎஸ்ஐயில் சொன்னீங்கன்னா 1000, 2000, 3000 சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரேஞ்ச் வேணுமோ மோல்டுக்கு பொறுத்தவரை எந்த அளவுக்கு உங்கள் ரெக்யூர்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராசஸ் டிஸ்கஷன், இந்த ப்ரெஷர் மோல்டிங் ப்ராசஸ் எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூலிங் ஆர் மோல்டு செலெக்ஷன். அதாவது நம்ம வந்து இப்போ எந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோமோ அந்த மோல்டு வந்து ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மோல்டு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோல்டு வந்து மிஷினில் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு
மெட்டீரியல் செலெக்ஷன். இப்போ அந்த மோல்டுக்கு ரெக்யூரான மெட்டீரியல் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு தெர்மோ பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், ஆர் எலாஸ்டோமராக இருக்கட்டும், எந்த மாதிரி மெட்டீரியலுக்கான மோல்டு அது. சப்போஸ் நீங்கள் ஒரு ரப்பர் மெட்டீரியல் யூஸ் பண்ண போனீங்கன்னா அதுக்கான மோல்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து மெட்டீரியல் செலெக்ஷன் இருக்கணும். ஓகேங்களா. அட் த சேம் டைம் நீங்கள் மோல்டு வந்து லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மோல்டு வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா சப்போஸ் அதில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய அவுட்புட்லேயே அந்த டஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே காப்பி ஆகிக்கிட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு டஸ்ட் ஆகி அதில் ஒரு டென்ட் மார்க், அதாவது பல்ல மாதிரி ஒரு குழி மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோல்டு லோட் பண்ணிட்டீங்கன்னா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ மெட்டீரியல் செலக்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ப்ரீஹீட் பண்ணணும்னா ப்ரீஹீட் பண்ணணும். சப்போஸ் மாஸ்டர் பேட்ச் மிக்ஸ் பண்ணணும். மாஸ்டர் பேட்ச்னா ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் கலர் ப்ராடக்ட்லாம் வருதுல்ல, இப்போ பிங்க் கலரில் வருது, எல்லோ கலரில் வருது, க்ரீன் கலரில் வருது, அதெல்லாம் அந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதாவது 2 or 3 மெட்டீரியல் வந்து மிக்ஸ் பண்ணி தான் அந்த கலர் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாஸ்டர் பேட்ச்னு சொல்லுவாங்க. 1:2, 3:2 அந்த மாதிரி ரேஷியோ சொல்லுவாங்க. அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி மாஸ்டர் பேட்சை மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஹாப்பரில் லோட் பண்ணணும். அந்த மாதிரி ஹாப்பரில் லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் மோல்டிங் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஎஸ்ஐயில் சொன்னோம்னா 1000 ப்ரெஷர் பிஎஸ்ஐலேருந்து 3000 வரை அப் டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சம்டைம்ஸ் 4000 வரை யூஸ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் பாரில் சொன்னீங்கன்னா 1 bar 2 barன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மிஷினில் பொறுத்தவரை மோஸ்ட்லி உங்களுக்கு பாரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒவ்வொரு மிஷினோட மாடலை பொறுத்து உங்களுக்கு மாறும். பாரில் இருந்துச்சுன்னா 1.5 2.5 அந்த மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணுவாங்க. சப்போஸ் 0.5 அந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. பேக் ப்ரெஷர் எந்த அளவுக்கு வேணுமோ அதிகமாக. சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மோல்டில் வந்து வெளியாகக்கூடிய வரக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மோல்டு வந்து ஃப்ளாஷ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி அதிகமான ப்ரெஷர் கொடுக்குறதுனா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அது எல்லாமே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இப்போ எல்லாமே மோல்டு செலக்ட் பண்ணிட்டீங்க, மெட்டீரியல் செலக்ட் பண்ணிட்டீங்க, மோல்டில் வந்து லோட் பண்ணிட்டீங்க, மெட்டீரியல் லோட் பண்ணிட்டீங்க ஹாப்பரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் வந்து ப்ராசஸ் போடணும். அந்த மிஷினோட செட்டப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவு டெம்பரேச்சர் வேணும், அந்த மெட்டீரியல் அதாவது மெல்ட் ஆகக்கூடியதுக்கு எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வேணும், உங்களுக்கு இன்ஜெக்ட் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் வேணும், அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணணும். அது அந்த ப்ரெஷர் அந்த டெம்பரேச்சர் வந்து எந்த அளவு டைமிங்கில் வந்து உள்ளே இன்டாக்ட் ஆகணும், அது எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கிறேன் மிஷின் செட்டப்பில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதுனால எவ்ரி கார்னர் நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும், மோல்டில் எல்லா இடத்துக்குமே ஈவனாக வந்து மெட்டீரியல் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகும். அந்த மாதிரி நேரத்தில் மோல்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபில் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூலிங் ப்ராசஸ். இப்போ மோல்டு ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ப்ராசஸ். அதாவது மோல்டிங் மிஷினை பொறுத்தவரை கூலிங் டைம் சொல்லுவாங்க. அதாவது 20 செகண்டாக இருக்கட்டும், 1 மினிட்னு சொல்லுவாங்க. சில மிஷினில் 30 செகண்ட் இருக்குது, சில மிஷினில் 40 செகண்ட் இருக்குது. அந்த மிஷினோட மோல்டோட சைஸை பொறுத்து மிஷினோட சைஸை பொறுத்து உங்களுக்கு கூலிங் டைம் வந்து செட் பண்ணி. சப்போஸ் நீங்கள் கூலிங் டைம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்டோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படும். மோல்டோட லைஃபும் உங்களுக்கு வந்து அடியா. அதனால் கூலிங் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரெக்யூர் கூலிங் டைம் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு கூலிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மோல்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதாவது இந்த ஸ்டேஷனரி பிளேட் மூலமாக மோல்டு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எஜெக்ஷன் பின் மூலியமாக மோல்டில் இருந்து அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எஜெக்ட் ஆயிரும். இப்போ எஜெக்ட் ஆன மோல்டிங்கை வந்து எடுப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மோல்டிங் சொல்லுவாங்க. அதாவது இப்போ மோல்டு ஆகி பின்னிலேருந்து எஜெக்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு மோல்டிலேருந்து அந்த ப்ராடக்ட்டை வெளியே எடுத்துட்டிங்கன்னா அது போஸ்ட் மோல்டிங் சொல்லுவாங்க. இந்த போஸ்ட் மோல்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் போகும். குவாலிட்டி கண்ட்ரோலில் போய் உங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. இது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து மோல்டில் வந்து மிஷினில் வந்து மெட்டீரியலை உள்ளேக்கு வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மோல்டிங் ப்ராசஸ்லாம் நடக்குது. மோல்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மோல்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து அவுட்புட் எடுத்துறாங்க. மோல்டிங் காம்பனண்ட்டில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்ட்டில் வந்து எதனால அந்த டிஃபெக்ட்ஸ்லாம் வருது அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பற்றி ப்ரீவியஸாக ஒரு வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்கிறத பற்றி காமனாக பார்த்துடலாம். அதோட நேம்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஷார்ட் ஃபில்ட் ஆர் ஷார்ட் மோல்டு, ஃப்ளாஸு, ஸ்ட்ரீக்ஸு, பின் மார்க்கு, பப்புள்ஸு, வெல்டு லைனு, வெயிட் வேரியேஷன் அண்ட் டைமென்ஷன் வேரியேஷன், கலர் வேரியேஷன் ஆர் பிளாக் டாட்ஸு. இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி குவாலிட்டிலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் ப்ராடக்ட் கிடைக்கிது. இதில் வந்து ப்ரெஷர் மோல்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்கிறதுங்க பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இது வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் வந்து எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்தோம். அட் த சேம் டைம் ப்ரெஷர் மோல்டிங் வந்து வேக்கம் மோல்டிங்காக இருக்கட்டும், ப்ளோ மோல்டிங்காக இருக்கட்டும், கம்ப்ரஷன் மோல்டிங்காக இருக்கட்டும், ரியாக்ஷன் இன்ஜெக்ஷன் மோல்டிங்காக இருக்கட்டும், எவ்ரி டைப்பில் நீங்கள் வந்து எந்த மோல்டிங்காக இருந்தாலும் ப்ரெஷர் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ப்ரெஷர் மோல்டிங் சொல்லிக்கலாம். இந்த ப்ரெஷர் மோல்டிங்கை
பற்றி 2 டைப்பில் பிரிக்கலாம். லோ ப்ரெஷர் மோல்டிங் அண்ட் ஹை ப்ரெஷர் மோல்டிங். லோ ப்ரெஷர் மோல்டிங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து நம்ம வந்து மோல்டு மேலே மெட்டீரியலை வச்சு ப்ரெஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெஷர் லோ ப்ரெஷர் கொடுத்து ஈச் அண்ட் எவ்ரி கார்னரில் ப்ரெஷர் அப்ளை பண்ணி நம்ம வந்து அவுட்புட் எடுத்தால் லோ ப்ரெஷர்னு சொல்லுவோம். இதுவே நம்ம வந்து காம்ப்ளிகேட்டட், அதாவது மிஷின் வைஸ் ப்ரோக்ராமைஸ் பண்ணோம்னா அது வந்து ஹை ப்ரெஷர் மோல்டிங் சொல்லுவோம். இது மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும்.